Hi, this is Ragashruti. நான் வந்துட்டு உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி கொஞ்சம் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்னொரு வாட்டி நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஷின்ஸை படிச்சுக்கணும். கொஷின்ஸை படிச்சுட்டு அதில் இருக்க கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அந்த கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிட்டு பேசேஜ் படிக்கும் போது அதே கீவேர்ட்ஸ் அந்த பேசேஜில் எங்கே வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு தெரியும் பேசேஜில் இந்த இடத்துல இருந்து தான் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த பேசேஜை பேராவாக பிரிச்சுக்கோங்க. நிறைய பேராஸாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு பேராவும் என்ன சொல்லுது அப்படின்ட்டு ஒரு ஃபியூ வேர்ட்ஸில் அது சைட்லேயே எழுதி வச்சுக்கோங்க. கடைசியாக வந்துட்டு அந்த பேசேஜையே சம்மரைஸ் பண்ணுங்கள். ஒரு 2 லைன்ஸில் சம்மரைஸ் பண்ணுங்கள் மெயின் ஐடியா என்னது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன், வெக்காபுலரி, ரீடிங் ஸ்பீட், இது மூணும் வந்துட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் இட். ஸோ இது வந்து லாஸ்ட் கிளாஸில் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தோம். ஒரு குட்டி ரிவிஷன் மாதிரி இப்போ பண்ணிட்டோம். நவ் உங்களோட சிம்க்ளாட் 3ல் இருக்க பேசேஜ் 4 and 5 நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கொஷின்ஸ்க்கு போயிடலாம். கொஷின்ஸை ஒரு வாட்டி என்ன கேட்டிருக்காங்கங்கிறத படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், which of the following is true in context of the passage? ஸோ எது வந்து ட்ரூன்னு கேட்குறாங்க. ஸோ இது பேசேஜ் படித்தா இந்த கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். செகண்ட் கொஷின், hydropower is projected to play an important role in meeting the energy demands in South Asia because. ஸோ இங்கே வந்துட்டு கொஷின் புரியாத மாதிரி இருக்கும் பிகாஸ் நம்ம பேசேஜ் படிக்கல. கீவேர்ட்ஸ் மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். இங்கே ஹைட்ரோபவர்ஸ் ப்ரொஜெக்டட், ஸோ இங்கே வந்து சவுத் ஏஷியாங்கிறது வந்துட்டு கீவேர்ட், எனர்ஜி டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது கீவேர்டு, ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறது பேசேஜ் ஃபுல்லாகவே வரும். அதனால் ஹைட்ரோ பவர் வந்து நம்ம கீவேர்டை எடுத்துக்க வேண்டாம். ஸோ எனர்ஜி டிமாண்ட்ஸ் சவுத் ஏஷியா, இது ரெண்டும் கீவேர்டு. தேர்ட் கொஷின், which of the following options accurately describes the findings of the study published in Nature Geoscience? நேச்சர் ஜியோசைன்ஸுங்கிறது கீவேர்டு, ஸ்டடிங்கிறது கீவேர்டு. நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு த பேசேஜ் வாட் இஸ் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட்? ஸோ கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து கீவேர்டு. அடுத்த கொஸ்டின், இந்த பேசேஜ் விச் வேர்ட் கேன் பி யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அன்பிரெடிக்டபிள்? ஸோ இது வந்து பேசேஜ்லேருந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. அன்பிரெடிக்டபிளுக்கு இன்னொரு சினோனிம் கேட்குறாங்க. அன்பிரெடிக்டபிளுக்கு பதிலாக வேறு எந்த வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து அன்பிரெடிக்டபிளுக்கான சினோனிம். ஸோ இது ஒரு சினோனிம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த கொஷின்ஸ், இந்த பேசேஜ்க்கான கொஷின்ஸ் இந்த 5. நம்ம வந்து பேசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பார்க்கலாம் இப்போது. ஸோ பேசேஜ் 4 நம்ம பார்க்குறோம் சிம்க்ளாட் 3ல். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ரீட் த பேசேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் கிவன். More than 630 hydropower projects planned or under construction in the Himalayan region are at risk from hazards related to melting glaciers, warns a study published recently by Nature Geoscience. Many of the new projects are significantly upslope compared with existing ones in locations closer to glaciers and glacial lakes in high altitude areas, making them more hazard prone, the study notes. ஸோ இந்த பேரால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ்னால் என்னென்னா வாட்டரை வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுதான் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ். இது எங்கே வந்துட்டு இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹிமாலயன் ரீஜனில். ஹிமாலயன் ரீஜனில் 630 ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால நிறைய ரிஸ்க்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹசார்ட்ஸ்னால் ரிஸ்க்ஸ்ன்னு அர்த்தம். So there are many risks related to melting glaciers. So இந்த ஹிமாலயன் ரீஜனில் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெல்டிங் கிளேஷியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஹிமாலயாஸ்னாவே இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிளேஷியர்ஸ், ஃபுல் ஐஸாக இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஐஸ் பிரேக் ஆகும். கிளேஷியர்ஸ் வந்து மெல்ட் ஆகுது இல்லையா, சம்மர் சீசன் அண்ட் குளோபல் வார்மிங்னால கிளேஷியர்ஸ் மெல்ட் ஆகும். அது தண்ணியாக ஆகும் போது என்ன ஆகும், ஃப்ளட் ஆகும். ஃப்ளட் ஆகி இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிவிடும், டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க்ஸ் இருக்குது ஹிமாலயன் ரீஜனில் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடி சொல்லுது. என்ன ஸ்டடினா நேச்சர் ஜியோசைன்ஸ். இந்த கீவேர்டை வந்துட்டு நம்ம கொஷனில் பார்த்தோம். இந்த நேச்சர் ஜியோசைன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கொஷனில் பார்த்தோம். மெனி ஆஃப் த நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட்லி அப்ஸ்லோப். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்ஸ்லோப் ஏரியாஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஹிமாலயாஸ்ன்னு வைங்க. ஹிமாலயாஸில் வந்து அப்ஸ்லோப்னா இந்த மேலே இருக்க ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ் தான் அப்ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நிறைய வந்துட்டு
ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ஸ்லோப் ஏரியாஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறனால இங்கே தான் கிளேஷியர்ஸ் இருக்கும். கிளேஷியல் லேக்ஸ்னால் கிளேஷியர்ஸ் வந்துட்டு மெல்ட் ஆகும் போது லேக் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வின்டர் சீசனில் திருப்பி வந்து ஐஸ் ஆகும் போது அதை வந்து கிளேஷியல் லேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறனால இந்த கிளேஷியர்ஸ்லாம் மெல்ட் ஆகி ஃப்ளட் ஆகி இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேராகிராஃபில். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேரா டாக்ஸ் அபவுட் நேச்சர் ஜியோசைன்ஸோட ஸ்டடி. ஸோ நேச்சர் ஜியோசைன்ஸ் என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் ஒரு ஹிமாலயாஸில் வந்து கட்டுறனால என்னென்ன ஹசார்ட்ஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன ஹசார்ட்ஸ்ன்னு இங்கே இந்த 2 லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ தோஸ் ஹசார்ட்ஸ் இன்க்ளூட் லேண்ட்ஸ்லைட்ஸ், ராக் ஐஸ் அவலான்ச்சேஸ்னால் ஐஸ் வந்துட்டு நல்லா பனிக்கட்டி ரோல் ஆகி விழும் இல்லையா, அதுதான் ராக் ஐஸ் அவலான்ச்சேஸ். டெப்ரி ஃப்ளோ, லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ். ஸோ லேக் வந்துட்டு ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகி உடஞ்சி ஃப்ளட்டாக வர்றது தான் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹசார்ட்ஸ் ஒரு ரிஸ்க்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு கிளேஷியர் மெல்ட் அதிகம் ஆக ஆக இந்த ஹசார்ட்ஸும் அதிகம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடி ஃபைண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் பேராகிராஃப் டாக்ஸ் அபவுட் ஹிமாலயன் ரீஜன், அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ்னால என்னென்ன ஹசார்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி இந்த பேராகிராஃப் வந்து பேசுது. வில் கோ டு த நெக்ஸ்ட் பேராகிராஃப். Global warming is expected to lead to more glacial melt and extreme precipitation events in the region. Global warming நால இன்னும் glacier melt அதிகம் ஆகும். Global warming னா என்ன? Warming of the atmosphere. ஸோ அதிக சூடாகும் atmosphere. சூடாக இந்த glacier என்ன ஆகும்? மெல்ட் ஆகி வாட்டர் லெவல் வந்து அதிகம் ஆகும். வாட்டர் லெவல் ரைஸ் ஆகி கீழே ஃப்ளோ ஆகி இந்த மாதிரி ஃப்ளட்ஸ்லாம் வந்து இந்த ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட்ஸை டேமேஜ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் டெவலப்மெண்ட் ஆன் த மவுண்டன்ஸ் குட் ஆல்சோ அக்ரிவேட் ரிஸ்க்ஸ். தி பிக்கெஸ்ட் த்ரெட் மே பி லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ் இன்க்ளூடிங் லேண்ட்ஸ்லைட் ட்ரிவன் லேக் அவுட்பர்ஸ்ட்ஸ் அண்ட் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ், said Dongfeng Li, a scientist with the National University of Singapore and the study's lead author. ஸோ இந்த மாதிரி இதில் என்ன பெரிய த்ரெட் அப்படின்னா லேக் அவுட்பர்ஸ் அண்ட் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ் ஃப்ளட்ஸ். இது கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ் ஃப்ளட்ஸ் தான் நான் இப்போ சொன்ன மாதிரி தான். கிளேஷியர் வந்து மெல்ட் ஆகி லேக் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி என்ன நடக்கும்? ஃப்ளட் வரும். ஸோ அதுதான் வந்துட்டு கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ் ஃப்ளட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய த்ரெட் இருக்குது குளோபல் வார்மிங்னால இது எல்லாமே நடக்கும்ன்றாங்க. கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க. இட் ரெஃபர்ஸ் டு த சடன் ரிலீஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அ லேக் ஃபார்ம்ட் பை கிளேஷியல் மெல்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்னால் என்னது வந்து கிளேஷியல் மெல்ட்னால தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி லேக் வந்துட்டு வெடிச்சு என்ன ஆகும்? ஃப்ளட் வரும். ஸோ அதுதான் வந்துட்டு சடன் ரிலீஸ் ஆஃப் வாட்டர். ஸோ திடீர்னு வந்துட்டு லேக் ஓவர்ஃப்ளோ ஆகி sudden release of water நடக்கும். Lake outburst floods are often unpredictable and cause severe downstream damages to the infrastructure system such as hydropower. Mountain இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல தான் ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட் இருக்குது ஆர் டேம் இருக்குது ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகும்? கிளேஷியர் வந்து மெல்ட் ஆகி உடஞ்சி கீழே என்ன நடக்கும்? இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் வாட் தே are saying. இது எப்போ நடக்கும்னே தெரியாது. இட் இஸ் வெரி அன்பிரெடிக்டபிள்னா என்ன? எப்போ நடக்கும்னே நம்மளால யூகிக்க முடியாது. இது வந்து கீழே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணும். இந்த மாதிரி ஓவர் ஃப்ளட்டு வந்து கீழே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் ஆஃப் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் இஸ் கரண்ட்லி ஹையர் இன் தி ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் கம்பேர்ட் வித் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பட் தட் சினாரியோ குட் ரிவர்ஸ் வித் இன்க்ரீசிங் கிளேஷியர் மெல்ட் ஹி ஆடட். ஸோ இப்போ வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் தான் வந்துட்டு இந்த ரிஸ்க் அதிகமாக இருக்குது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸை கம்பேர் பண்ணும்போது. எதனால ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் இந்த ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா கிளேஷியர்ஸ் வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் அதிகமாக மெல்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேலே அப்ஸ்லோப் ரீஜன்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிக கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அதனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Overall, the Himalayas currently facing more glacier-related hazards as compared to other mountain ranges such as the Hindu Kush and Karakoram. But the situation will evolve with climate change, he added. So, என்ன சொல்கிறாங்கன்னா ஹிமாலயா தான் வந்துட்டு இந்த மாதிரி glacier-related hazards வந்துட்டு அதிகமாக ஃபேஸ் பண்ணுற மவுண்டன் என்னென்னா ஹிமாலயாஸ். மற்ற மவுண்டன் ரேஞ்சஸ் விட ஹிமாலயாஸில் தான் இந்த மாதிரி ஹசார்ட்ஸ் அண்ட் ரிஸ்க்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டடி இவர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. ஹிந்து குஷ் காரக்கோரம் ரேஞ்சஸ் இந்த
அந்த மாதிரி மவுண்டன்ஸை விட ஹிமாலயாஸில் இந்த ரிஸ்க்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் கிளைமேட் சேஞ்சும் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் இன்னும் இந்த ஹசார்ட்ஸ் ஆர் ரிஸ்க்ஸ் என்ன ஆகும், இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த பேசேஜ் வந்துட்டு இட் டாக்ஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இட் டாக்ஸ் அபவுட் குளோபல் வார்மிங் அண்ட் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட். ஸோ கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட்னால் என்ன, அதனால என்ன நடக்குது, குளோபல் வார்மிங்னால என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். த ஹோல் பேசேஜ் டாக்ஸ் அபவுட் குளோபல் வார்மிங் அண்ட் அபவுட் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட். கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் எப்படி நடக்குது அண்ட் குளோபல் வார்மிங்னால என்னென்னலாம் அக்ரவேட் ஆகுது அப்படிங்கிறது இந்த பேசேஜ் இந்த பேராகிராஃபில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் போனோன்னா, as a low carbon source of energy, hydropower is projected to play an important role in meeting the rising energy demands in South Asia. ஸோ இந்த சவுத் ஏஷியாங்கிறது நம்ம ஒரு கீவேர்டாக பார்த்தோம். ஸோ ஹைட்ரோ பவருங்கிறது என்னது, ஒரு லோ கார்பன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இது கார்பனுங்கிறதே தேவை கிடையாது. பிகாஸ் கோல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கார்பன் கண்டென்ட் ரொம்ப அதிகம், அதனால பொல்யூஷன் அதிகமாக வரும். ஆனால் ஹைட்ரோ பவருங்கிறது தண்ணியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதனால இதில் கார்பன் வந்து ரொம்ப கம்மி, அதனால பொல்யூஷனும் நடக்காது. வெரி வெரி ரொம்ப கம்மியான ஒரு கார்பன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதனால் இப்போ சவுத் ஏஷியாவில் நிறைய எனர்ஜி டிமாண்ட்ஸ் அதிகமாயிட்டிருக்கு. எல்லோரும் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சவுத் ஏஷியாவில் வந்துட்டு எனர்ஜி டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறது இட் வில் ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த எனர்ஜி டிமாண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஹைட்ரோ பவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். பிகாஸ் இது ஒரு லோ கார்பன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, பொல்யூஷனும் நடக்காது. ஹைட்ரோபவர் பொட்டென்ஷியல் இந்த ஹை மவுண்டன்ஸ் ஆஃப் ஏஷியா இஸ் மோஸ்ட்லி அன்டாப்ட். அன்டாப்ட் அப்படின்னா நாட் yet யூஸ்டுன்னு அர்த்தம். நாட் yet யூஸ்ட். ஸோ இந்த ஹை மவுண்டன்ஸ் ஆஃப் ஏஷியாவில் நிறைய பெரிய பெரிய மவுண்டன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஹைட்ரோபவர் பொட்டென்ஷியலை இன்னும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம். வித் 650 odd projects representing around 260 gigawatts of power. For instance, the avalanche triggered flood in Chamoli, Uttarakhand in February last year destroyed 2 hydropower projects, said Tobias Bolch, study co-author and a scientist at the University of St. Andrews in Scotland. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஷியாவில் இருக்க பெரிய பெரிய மவுண்டன்ஸில் இருக்க ஹைட்ரோபவர் பொட்டென்ஷியலை நம்ம இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கோம். எதனால அப்படின்னா, இப்போ கூட வந்துட்டு உத்தராகண்டில் இதில் பார்த்திங்கன்னா உத்தராகண்டில் ஃப்ளட்ஸ் வந்துருச்சு. இதனால வந்துட்டு என்னாச்சுன்னா இந்த ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட்ஸ் 2 ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால நம்மளால் இந்த ஹைட்ரோபவர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. சச் இன்சிடென்ட்ஸ் ஷோ வி நீட் டு திங்க் கேர்ஃபுல்லி அபவுட் த ஃபியூச்சர் அண்ட் த ஃபியூச்சர் சேஞ்சஸ் டு ஹசார்ட்ஸ், நாட் ஜஸ்ட் டு கிளேஷியர்ஸ் பட் லேண்ட்ஸ்லைட்ஸ், மட் ஃப்ளோஸ் அண்ட் ராக் ஃபால்ஸ் வென் வி டிசைன் தீஸ் ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட்ஸ், போல்ச் செட். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹசார்ட்ஸ் இருக்கனால நம்ம ஒரு ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட் எனி ப்ராஜெக்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா முன்னாடியே நம்ம வந்துட்டு பிளான் பண்ணணும். அந்த டிசைனை வந்துட்டு பிளான் பண்ணணும், எந்த இடத்துல அதை வந்துட்டு டிசைன் பண்ணலாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதனால் ஏதாவது ஹசார்ட்ஸ் வருமா, அதனால் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா என்வாயன்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரிஸ்டிக்காகவும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் இட் டாக்ஸ் அபவுட் பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரோபவர் எனர்ஜி. ஸோ ஹைட்ரோபவர் பொட்டென்ஷியல் வந்துட்டு இந்த பேராகிராஃப் பேசுது. Next paragraph, the study also highlights the risks of increased erosion and sediment flow in the high mountains. Erosion rates are higher than the global average in the Himalayas, and rising sediment loads may reduce reservoir storage capacity, undercutting their supply of water for irrigation and power, especially in Koshi and the upper Indus, which already have high sedimentation rates, the study notes. So வேறு என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிக எரோஷன் நடக்குது. எரோஷன்னா என்னது, டாப் சாயில் லேயர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எரோட் ஆகி போயிடும், அடிச்சிட்டு போயிடும். இட் கேன் ஹேப்பன் இன் 2 ways, விண்டு மூலியமாக, இன்னொன்று வாட்டர் மூலியமாக. இப்போ வந்து ஃப்ளட்டுலாம் வருதுன்னா டாப் சாயில் வந்துட்டு அப்படியே அடிச்சிட்டு போயிடும். விண்டும் ரொம்ப பயங்கரமாக வந்து காற்றடிச்சதுன்னா என்னாகும், மேலே இருக்க மண் அப்படியே வந்துட்டு அது அடிச்சிட்டு போயிடும். இதனால் என்ன நடக்கும், மேலே இருக்க மண் தான் வந்து நியூட்ரியன்ட் ஃபில்ட் சாயில், அதுவே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு நியூட்ரியன்ஸே இல்லாத ஒரு சாயில் தான் இருக்கும். அதே மாதிரி மரம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக எப்படி நிற்குதுன்னா அந்த சாயில் வந்துட்டு நல்லா அந்த ரூட்ஸ் போய் அந்த சாயிலை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி மண்ணை அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், மரம் வேர் வந்துட்டு ஆட ஆரம்பிக்கும், அதே மாதிரி லூசன் ஆகிடும், மர வேர் லூசன் ஆகிடும், அதே மாதிரி மரம் ஆட ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் டாப் சாயில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால எரோஷன் நடக்கும்.
இந்த மாதிரி ஃப்ளட்ஸ் வரனால எரோஷன் நடக்கும், செடிமெண்ட் ஃப்ளோ நடக்கும். செடிமெண்ட் ஃப்ளோனா என்ன, இந்த மாதிரி அடிச்சிட்டு போகும்போது எல்லா மண்ணையும் வந்துட்டு சேர்த்து அடிச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கீழே வந்துட்டு இப்போது லைக் வி சைட் ஆலியா எங்கள் மவுண்டன் இருக்குது, இங்கே டேம் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக இங்கேருந்து மண் எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிட்டு டேமில் போய் போட்டுருது. டேமில் போட்டுருச்சுன்னா டேமோட கெப்பாசிட்டி இவ்வளோ, ஆனால் இப்போ வந்து மண் இவ்வளோவும் மண் ஆயிடுச்சு அப்படின்னா டேமோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இவ்வளோ கெப்பாசிட்டி ஒரு இவ்வளோ இது வேஸ்ட்டு, ஃபுல்லாக மண் சேர்ந்துடும். அதுதான் சொல்கிறாங்க இங்கே. இட் மே ரெடியூஸ் ரிசர்வாயர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ரிசர்வாயர்ஸ்னால் டேம்ஸ். ஸோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்துட்டு கம்மியாயிடும். இந்த மாதிரி செடிமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகி மேலேருந்து அடிச்சுட்டு வந்து ஃபில் ஆகி அதனால இரிகேஷனுக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கம்மியாக இருக்கும். பவர் ஜென்ரேஷனுக்கு தண்ணி கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்வாயன்மெண்டலிஸ்ட் அண்ட் அதர்ஸ் ஹவ் ரிப்பீட்டட்லி ரேஸ்ட் கன்சர்ன்ஸ் அபவுட் த ரிஸ்க்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் ஹைட்ரோபவர் இன் த ஹிமாலயாஸ் அண்ட் ஆன் த கங்கா, வார்னிங் ஆஃப் தியர் இம்பேக்ட் ஆன் லோக்கல் ஈகாலஜி அண்ட் நோட்டிங் த ரிஸ்க்ஸ் ஆஃப் கிளைமேட் ரிலேட்டட் டிசாஸ்டர்ஸ். ஸோ நிறைய என்வாயன்மெண்டலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப இதுதான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹிமாலயாஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறனால இந்த மாதிரி கங்காவில் அண்ட் அதர் ரிவர்ஸ், கீழே இருக்க ரிவர்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, இந்த மாதிரி செடிமெண்ட் வந்து அடிச்சிட்டு போய் அந்த ரிவர் கெப்பாசிட்டியையும் கம்மி பண்ணிடுது, டேம் கெப்பாசிட்டியும் கம்மி பண்ணிடுது, அண்ட் சுற்றி இருக்க ஈகாலஜியும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்வாயன்மெண்டலிஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹோல் பேசேஜ் டாக்ஸ் அபவுட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஹிமாலயாஸ் அண்ட் அதனால என்னென்ன ஹசார்ட்ஸ் நடக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குது அப்படின்றத வந்துட்டு இந்த பேசேஜ் பேசுது. Now let's go to the questions. Which of the following is true in context of the passage? So இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரீட் த ஆப்ஷன்ஸ். எது தப்புன்றது நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை எலிமினேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. First option, many new hydroelectric projects are in the downslope regions of the Himalayas. Downslope region கொடுத்துருக்காங்க, இது தப்பு. நம்ம பார்த்தோம் அப்ஸ்லோப் ரீஜன் ஆஃப் தி ஹிமாலயாஸில் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்குன்றதை பார்த்தோம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. Second, global warming will likely cause more glacial melts and precipitation events in the Himalayas. So global warming நால நிறைய glacial melt நடக்கும் நம்ம பார்த்தோம். Because global warming என்ன பண்ணும், வந்து அட்மாஸ்ஃபியரை ரொம்ப சூடு பண்ணும் அண்ட் கிளேஷியர்ஸ் அதனால் என்ன ஆகும், ஐஸ் வந்து மெல்ட் ஆகி நிறைய தண்ணி உருகி ப்ரிசிபிடேஷன் நிறைய ரெயின்ஃபாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குளோபல் வார்மிங் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ரைட். தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா த நியூ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஹிமாலயாஸ் ஆர் டோட்டலி சேஃப் ஃப்ரம் நேச்சுரல் ஹசார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரல் ஹசார்ட்ஸ்லேருந்து இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப சேஃப்னு சொல்கிறாங்க, விச் இஸ் ராங். நம்ம பார்த்தோம் லேண்ட்ஸ்லைட்ஸ் பார்த்தோம், அவலான்ச்சேஸ் பார்த்தோம், இந்த மாதிரி ஃப்ளட்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ்னால நிறைய நேச்சுரல் ஹசார்ட்ஸ் நடக்குதுன்றது நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இது வந்து the new development in the Himalayas will bring stability where landslides are concerned. So stability கொடுக்காது இந்த நியூ டெவலப்மெண்ட்ஸ்னால் எதை பற்றி பேசுகிறாங்க, ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இட் வில் பிரிங் ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறாங்க, இன்ஸ்டெபிலிட்டி தான் ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால தான் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ராங். ஸோ இதில் வந்து கரெக்ட் ஆப்ஷன் இது. ஸோ ஜஸ்ட் ரீட் த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த ஆப்ஷன் தப்பு அப்படின்ட்டு. Second, அடுத்த question, hydropower is projected to play an important role in meeting the energy demands in South Asia because, so நம்ம இந்த keyword வந்து இங்கே பார்த்தோம் South Asia அப்படின்ட்டு. ஸோ ஹைட்ரோபவர் வந்து சவுத் ஏஷியாவில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும். எதனால அப்படின்னா இது வந்து ஒரு லோ கார்பன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்றனால சவுத் ஏஷியாவில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபியூலாக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டான ஒரு எனர்ஜி சோர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ லெட்ஸ் லுக் அட் த கொஸ்டின் நவ். It is projected to play an important role. ஏன்னா it is easy to harness electricity from water. It is a low carbon source of energy. It is a high carbon source of energy. None of the above. High carbon கிடையாது. ஸோ இது இட் இஸ் ஈஸி டு ஹார்னஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் வாட்டர் அப்படின்றது நம்ம அங்கே படிக்கவே இல்லை. இங்கே வந்து லோ கார்பன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே அங்கே ஆன்சர் இந்த லைன் அங்கே இருந்தது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் ஆக்யூரேட்லி டிஸ்கிரைப்ஸ் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த ஸ்டடி பப்ளிஷ்ட் இன் நேச்சர் ஜியோ சயின்ஸ். ஸோ நேச்சர் ஜியோ சயின்ஸில் வந்துட்டு என்ன வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹைலைட்ஸ் த ரிஸ்க்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ்ட் எரோஷன் இன் த ஹை மவுண்டன்ஸ், இன்ஃபார்ம்ஸ் இஸ் அபவுட் த பொட்டென்ஷியல் ஆஃப் ஹார்னஸிங் ஹைட்ரோ பவர் இன் த மவுண்டன்ஸ், ஹைலைட்ஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹைட்ரோ பவர் ஆஸ் கம்பேர்ட் டு ஃபாசில் ஃபியூல்ஸ், ஆல் ஆஃப் த அபவ். ஸோ நம்ம வந்து முன்னாடி போய் பார்க்கலாம். இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி ஆல்சோ ஹைலைட்ஸ்ன்னு போட்டுட்டு இன்க்ரீஸ்ட் எரோஷன்னு போட்டிருக்காங்க.
ஸோ இந்த பேரால ஃபர்ஸ்ட் லைனே இதுதான். இந்த ஸ்டடி என்ன சொல்லுது, எரோஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் என்னதுன்னா ஹைலைட்ஸ் த ரிஸ்க்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ்ட் எரோஷன் இன் த ஹை மவுண்டன்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். Option A is the right answer. 19th question. According to the passage, what is glacial lake outburst? So glacial lake outburst na enna அப்படினு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் வந்து லேக் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகி சடன் burst of water நடக்கிறது தான் glacial lake outburst அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து sudden release of water from a lake formed by glaciers. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இந்த ஸ்லோ ஜென்டில் இதெல்லாம் தப்பு. ஸ்லோ ஜென்டில் டிக்ரீஸ் இது எல்லாமே தப்பு. இட் இஸ் சடன். இதுதான் உங்கள் கீவேர்ட். சடன் ரிலீஸ் ஆஃப் வாட்டர் இதுதான் வந்து கீவேர்ட். ஸோ தட் இஸ் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட். கடைசி கொஸ்டின் வந்துட்டு சினானிம் கொஸ்டின். அன்பிரெடிக்டபிளுக்கு பதிலாக வேறு எந்த வேர்டு இங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எக்லெக்டிக், எராட்டிக், எம்ஃபேட்டிக், எக்ஸ்டாட்டிக். ஸோ இந்த 4 வார்த்தையில் எது கரெக்டான வேர்டு? எக்லெக்டிக். இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு நம்ம மீனிங் பார்க்கலாம். எக்லெக்டிக்னா இட் மீன்ஸ் டிரைவிங் ஐடியாஸ் ஃப்ரம் மெனி சோர்சஸ். ஸோ நிறைய இடத்துலேருந்து நிறைய சோர்சஸ்லேருந்து நம்ம ஐடியா டிரைவ் பண்ணுறது தான் எக்லெக்டிக். எராட்டிக் அப்படின்னா இது வந்து ரெகுலராக இருக்காது, நாட் ஈவன் ஒரு இர்ரெகுலராக இருக்கிறது தான் எராட்டிக்னு சொல்லுவோம். மீன்ஸ் இர்ரெகுலர். எம்ஃபேட்டிக்னா ஃபோர்ஸ்ஃபுல். இட் மீன்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல். எக்ஸ்டாட்டிக் அப்படின்னா எக்ஸைட்டட் ஆர் வெரி ஹாப்பி. ஸோ எக்ஸ்டாட்டிக்னா எக்ஸைட்டட், எம்ஃபேட்டிக்னா ஃபோர்ஸ்ஃபுல், எராட்டிக்னா இர்ரெகுலர், எக்லெக்டிக் அப்படின்னா நிறைய சோர்ஸ்லேருந்து ஐடியாஸ் டிரைவ் பண்ணுறது தான் எக்லெக்டிக். ஸோ அன்பிரெடிக்டபிள் அப்படின்னா அதுக்கான வார்த்தை எதுன்னு கேட்குறாங்க. இர்ரெகுலர் ஒரு எராட்டிக் தான் ஆன்சர். பிகாஸ் இர்ரெகுலராக இருக்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எராட்டிக் இஸ் ஆல்சோ கால்டு, அதோட சினோனிம் வந்து அன்பிரெடிக்டபிள் தான். ஸோ இர்ரெகுலராக இருக்க விஷயத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, யூகிக்க முடியாது. ஸோ த ஆன்சர் இஸ் எராட்டிக். ஸோ அன்பிரெடிக்டபிளோட சினோனிம் இஸ் எராட்டிக். வி ஹவ் சால்வ் திஸ் பேசேஜ். இப்போ அடுத்த பேசேஜ் போகலாம். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிம்க்ளார் 3ல் இருக்க பேசேஜ் 5 வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். Deb J.J. Lee built a career in illustration on Instagram, one colorful comic at a time. Without Instagram, Lee, who uses they or them pronouns, said they would not be illustrating graphic novels and publishing picture books. ஸோ இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா டெப் ஜேஜே லீ அப்படிங்கிற ஒருத்தர் பற்றி தான் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு கெரியரே வந்துட்டு ஆரம்பித்தார். எப்படின்னா இந்த மாதிரி வரைஞ்சி குட்டி குட்டி காமிக் ஒரு ட்ராயிங்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக வரைய ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு கெரியரே அதில் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்ன கெரியர்னால் கிராஃபிக் நாவல்ஸ் பண்ணுறது, பிக்சர் புக்ஸை வந்துட்டு பண்ணுறது, இது எல்லாமே. ஓகே, பிஃபோர் திஸ் நம்ம வந்து கொஷின்ஸை ஒரு டைம் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ தட் வில் கெட் அன் ஐடியா நம்ம அந்த பேசேஜில் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லுக் அட் த கொஸ்டின்ஸ். வாட் இஸ் த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த பேசேஜ்? ஸோ பேசேஜோட சென்ட்ரல் ஐடியா ஒரு தீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தீம் ஆஃப் த பேசேஜ் என்னன்னு நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து ஃபார் ஆர்டிஸ்ட்ஸ் ஹூ மேக் அ லிவிங் ஆன் இன்ஸ்டாகிராம் த பிளாட்ஃபார்ம்ஸ் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் பிகாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து கீவேர்ட் வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். ஸோ இங்கே கொஷின்ஸ் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் த கீவேர்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டுங்கிறது தான் கீவேர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இன்ஃபரன்ஸ் கேன் பி டெடியூஸ்ட் ரிகார்டிங் டெப் ஜேஜே லீஸ் ப்ரொஃபஷனல் என்கேஜ்மெண்ட் வித் இன்ஸ்டாகிராம் ஓவர் த பாஸ்ட் 7 years? ஸோ பாஸ்ட் 7 years வந்துட்டு கீவேர்ட். இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்க? டெப் ஜேஜே லீ அவரை பற்றி கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டும் கீவேர்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம பேசேஜில் பார்த்தோன்னா அங்கே இருந்தால் கொஷின் கேட்குறாங்கன்னு புரிஞ்சிடும் நமக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேர்ட் பேக்லாஷ் used in the passage can be replaced with? ஸோ இது synonym based question. ஸோ இங்கே வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா synonym question கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், which of the statements cannot be inferred from the passage? cannot be inferred. ஸோ எது தப்பு பேசேஜ்லேருந்து இந்த 4 விஷயத்தில் எது வந்து கொடுக்கல ஒரு எது வந்து தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த பேசேஜ் நோ. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, டெப் ஜேஜே லீ பற்றி இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து ஒரு கெரியரே ஃபார்ம் பண்ணார். இவர் வந்து பிக்சர் புக்ஸ் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி. ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்னா என்னது, பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுற ஒரு ஆப். ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணி இப்போ அவர் வந்துட்டு ஒரு கெரியரே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தவுட் இன்ஸ்டாகிராம் லீ ஹூ யூசஸ் தே ஆர் தெம் ப்ரொனவுன்ஸ். ஸோ தே ஆர் தெம் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து
ராஜ் இஸ் அ பாய் அப்படின்னா, இப்போ ராஜ் அப்படின்னா அவனுக்கான ப்ரொனவுன் என்னது ஹீ, ஏன்னா அது ஒரு மேல், ராஜுங்கிறது ஒரு மேல். ஸோ அவரோட ப்ரொனவுன் என்ன வரும்னா ஹீ ஆர் ஹிம்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு ஸ்வேதா அப்படின்னா அவங்களோட ப்ரொனவுன் என்ன வரும், ஷீ ஆர் ஹர்ன்னு வரும். ஆனால் இவங்க வந்து என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறாங்கன்னா தே ஆர் தெம். பிகாஸ் தே ஆர் தெம்னு யூஸ் பண்ணுற ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து தே கன்சிடர் தெம் செல்ஸ் அஸ் ஜெண்டர் நியூட்ரல். அவங்க வந்துட்டு ஒரு மேலாகவும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க, தன்னை ஃபீமேலாகவும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. தே கன்சிடர் தெம் செல்ஸ் அஸ் ஜெண்டர் நியூட்ரல். அவங்களுக்கு வந்து இந்த ஜெண்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு ஜெண்டர் நியூட்ரலான ஒரு பர்சனுக்கு கொடுக்குற ப்ரொனவுன்ஸ் தான் தே ஆர் தெம். இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க செட் தே வுட் நாட் பி இல்லஸ்ட்ரேட்டிங் கிராஃபிக் நாவல்ஸ் அப்படின்னு. தே வுட் நாட் பி அப்படின்னா இந்த தே வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. இந்த தேன்னு யாரை சொல்கிறாங்கன்னா டெப் ஜே லீயை தான் சொல்கிறாங்க. அது வந்துட்டு பார்க்க ஒரு குரூப்பை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இப்போ சொன்ன மாதிரி இந்த டெப் ஜே லீ என்ன பண்ணுறாரு, தே ஆர் தெம்ங்கிற ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஹீன்னு யூஸ் பண்ணாமல் தே ஆர் தெம்னு யூஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் ஜெண்டர் நியூட்ரலாக இருக்கார். அவர் வந்து ஒரு மேலாக ஐடென்டிஃபை பண்ணிக்கல, ஃபீமேலாக ஐடென்டிஃபை பண்ணிக்கல. அவர் வந்து ஜெண்டர் நியூட்ரலாக அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறனால தே ஆர் தெம் அப்படின்ற ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே தேன்னு ஏதாவது ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னா அது ஒரு குரூப்பை ரெஃபர் பண்ணலை. இட் ரெஃபர்ஸ் டு திஸ் டெப் ஜே லீ, இவரை தான் ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ செட் தே வுட் நாட் பி இல்லஸ்ட்ரேட்டிங் கிராஃபிக் நாவல்ஸ் அண்ட் பப்ளிஷிங் பிக்சர் புக்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா இந்த ஒரு கெரியரே வந்துட்டு அவருக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் 7 years லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கீவேர்ட் பார்த்தோம் கொஷனில். 7 years லேட்டர் லீஸ் ரிலேஷன்ஷிப் வித் இன்ஸ்டாகிராம் ஹஸ் கூல்ட் அப்படின்னா அவருடைய ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டாகிராம் கூட இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து குறைஞ்சிருச்சு, இல்லைன்னா வந்துட்டு பின் தங்கிருச்சு, ஆர் இட் ஹஸ் டேக்கன் அ ஸ்டெப் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதனால அப்படின்னா நாட் பிகாஸ் தே நோ லாங்கர் நீட் சோஷியல் மீடியா, தே நோ லாங்கர் நீட் சோஷியல் மீடியா. இந்த தே வந்துட்டு யார், டெப் ஜே லீ தான் சொல்லுது. நாட் அ குரூப் ஆஃப் பீப்புள் பட் இட் ரெஃபர்ஸ் டு டெப் ஜே லீ. ஸோ நாட் பிகாஸ் தே நோ லாங்கர் நீட் சோஷியல் மீடியா டு ப்ரொமோட் தியர் ஆர்ட், பட் பிகாஸ் த ஆப் ஹஸ் சேஞ்ச்ட் ஸோ மச் தட் இட் சீம்ஸ் டு ஹவ் ஸ்டாப்ட் வெல்கமிங் ஆர்டிஸ்ட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் கெரியரை வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் தான் ஆரம்பித்தார். ஆனால் 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அவர் வந்துட்டு லீயோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்ஸ்டாகிராம் கூட என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு, அவர் குறைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஆப் வந்து ரொம்ப மாறிடுச்சு. முன்னே இருந்ததுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் ரொம்ப மாறிடுச்சு. இட் ஹஸ் ஸ்டாப்ட் வெல்கமிங் ஆர்டிஸ்ட். புது ஆர்டிஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால டெப் ஜே லீ என்ன பண்ணுறாருன்னா he has stopped using Instagram. ஸ்டாப்ட் யூஸிங் சொல்ல முடியாது, அவரோட இன்ஸ்டாகிராம் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் கம்மியாயிடுச்சு. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஹஸ் ஸ்டாப்ட் பீயிங் வெல்கமிங் டு நியூ ஆர்டிஸ்ட். புது ஆர்டிஸ்ட்க்கு அது வெல்கமிங்காக இல்லை, ஒரு சான்சஸ் கொடுக்க மாட்டேங்குது, பிகாஸ் நிறைய மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் வாஸ் ஃபவுண்டட் in 2010 as a photo sharing site where people could post, curate and showcase snapshots from their lives. Curate அப்படின்னா ஆர்கனைஸ்னு அர்த்தம். ஸோ 2010 இன்ஸ்டாகிராம் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு ஃபோட்டோ ஷேரிங் சைட்டாக இருந்தது 2010. அங்கே பீப்புள் என்ன பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம், ஃபோட்டோஸ் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஆப்பாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணுச்சு. இட் வாஸ் அ ஃபோட்டோ ஷேரிங் சைட்டாக தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. It became a destination for an endless variety of beautiful, funky, far out and vibrant images. But Instagram, which is owned by Meta, has in recent years increasingly shifted toward video. So என்ன சொல்கிறாங்க, முன்னாடி வந்துட்டு எல்லாரும் அழகான பியூட்டிஃபுல்லான லைக் ஃபுல் வைப்ரண்ட்டான இமேஜஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுன்னா இட் ஹஸ் ஸ்டார்டட் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் வீடியோக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இட் ஹஸ் இன்ட்ரடியூஸ்ட் ரீல்ஸ், ஷார்ட் வீடியோஸ் meant to compete with the video sharing app TikTok, and it has launched features to encourage people to make videos together. இப்போ என்ன பண்ணிடுச்சுன்னா ஃபுல் வீடியோ பேஸ்ட் ஆப்பாக மாறிடுச்சு இன்ஸ்டாகிராம். பிகாஸ் ரீல்ஸ் பண்ணுறது, ஷார்ட் வீடியோஸ் பண்ணுறது, ஸோ டிக்டாக்கு காம்படிஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரீல்ஸு, குட்டி குட்டி வீடியோஸ் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இது வந்துட்டு ஃபோட்டோஸை வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஃபோட்டோஸை பார்க்குறத விட ரீல்ஸ் பார்க்குறது தான் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பீப்புளும் வந்து சேர்ந்து வீடியோஸும் ஒன்றா எடுக்க முடியுது.
இன்ஸ்டாகிராமில் எடுத்து போஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்பாக இப்போ இன்ஸ்டாகிராம் மாறிடுச்சு. இட்ஸ் algorithms appear to favor videos over photos. Last year, Adam Mosseri, Instagram's head, said the site was no longer a photo sharing app. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபோட்டோஸை விட வீடியோஸ்க்கு வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இன்ஸ்டாகிராம் வந்துட்டு மாறிட்டு வந்துருச்சு. போன வருஷம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமோட ஹெட்டே என்ன சொல்லியிருக்காருன்னா, இட் இஸ் நோ லாங்கர் ஃபோட்டோ ஷேரிங் ஆப்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு ஃபோட்டோ ஷேரிங் ஆப் கிடையாது, இப்போது இட் ஹஸ் கான் பியாண்ட் தட். அதை விட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் இன்ஸ்டாகிராம் போயிருக்கு. இப்போ மோஸ்ட்லி வீடியோஸ் தான் ஷேர் பண்ணுறாங்க, ரீல்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பாக இன்ஸ்டாகிராம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமோட ஹெட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேரா இட் டாக்ஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு டெப் ஜேஜே லீயோட ரிலேஷன்ஷிப் வித் இன்ஸ்டாகிராம் பற்றி பேசுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பேராகிராஃப் டாக்ஸ் அபவுட் திஸ் டெப் ஜேஜே லீஸ் ரிலேஷன்ஷிப் வித் இன்ஸ்டாகிராம். அடுத்த ஹாஃப் ஆஃப் த பேசேஜ் டாக்ஸ் அபவுட் இன்ஸ்டாகிராம்ஸ் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் வீடியோஸ். ஃபோட்டோஸ்லேருந்து வீடியோஸ்க்கு இன்ஸ்டாகிராம் ஷிஃப்ட் ஆனதை பற்றி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பேசேஜ் பேசுது. இந்த பேராகிராஃப் பார்க்கலாம். தட் இஸ் காஸ்ட் angst among many Instagram users who have relied on the app to share photos, illustrations, comics and other still images with friends and followers. So angst அப்படின்னா ஒரு வரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் worried many people. நிறைய பேர் வந்துட்டு இதனால அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ ஷேர் பண்ணதுக்கு. இப்போ வந்து அது டோட்டலி வந்து மாறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது, ஃபேமிலிஸ்க்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ வந்துட்டு நிறைய காமிக்ஸ் வந்து வரைஞ்சி போஸ்ட் பண்ணுறது, இல்லஸ்ட்ரேஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வீடியோஸ்க்கு மாறினால இவங்க எல்லாருமே வந்துட்டு இட் இஸ் காஸ்ட் worry among many Instagram users. அதனால் என்ன நடக்குதுன்னா, இன் ஜூலை ஆஃப்டர் இன்ஸ்டாகிராம் இன்ட்ரடியூஸ்ட் அப்டேட்ஸ் டு மிமிக் டிக்டாக்ஸ் வீடியோ ஃபீச்சர்ஸ், செலிபிரிட்டிஸ் லைக் கைலி ஜென்னர் அண்ட் அதர்ஸ் ரிபெல்ட், டிக்ளேரிங் அன் இன்டென்ட் டு மேக் இன்ஸ்டாகிராம் அகெயின். ஸோ என்ன நடக்குதுன்னா, இன்ஸ்டாகிராம் வந்துட்டு டிக்டாக் வீடியோ வந்துட்டு மிமிக்னா என்னது, காப்பி பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய செலிப்ரிட்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா ரிபெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் கைலி ஜென்னர்னால் இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு பழைய இன்ஸ்டாகிராம் தான் வேணும், இந்த மாதிரி புது இன்ஸ்டாகிராம், இந்த ரீல்ஸ் ஷேர் பண்ணது, வீடியோஸ் இது பண்ணது, அந்த மாதிரி வேண்டாம், முன்னாடி இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதே மாதிரி தான் எங்களுக்கு இப்பயும் வேணும். ஸோ தட் இஸ் த ரியல் இன்ஸ்டாகிராம் அண்ட் வி வாண்ட் தட் நவ் அப்படின்ற மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் ரிபெல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப் டாக்ஸ் அபவுட் ரிபெல்லியன் அகேன்ஸ்ட் இன்ஸ்டாகிராம். ஏன்னா வந்துட்டு வீடியோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அது வேண்டாம், எங்களுக்கு வந்து பழைய மாதிரி ஃபோட்டோஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம் வேணும், ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுற இன்ஸ்டாகிராம் வேணும் அப்படின்ற மாதிரி ரிபெல் பண்ணுறாங்க. இப்போ இந்த பேராகிராஃப் என்ன பேசுதுன்னு பார்க்கலாம். The backlash was so intense that Instagram temporarily reversed the changes. Backlash அப்படின்னா strong negative reaction. Strong negative reaction தான் பேக்லாஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தனால இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுச்சுன்னா டெம்ப்ரரியாக அந்த சேஞ்சஸே ரிவர்ஸ் பண்ணிடுச்சு, திருப்பி ஃபோட்டோஸ்க்கே போயிடுச்சு. இந்த வீடியோஸ் ஃபீச்சரை கட் பண்ணிட்டு திருப்பி ஃபோட்டோஸ்க்கே போயிடுச்சு. ஃபார் ஆர்டிஸ்ட் ஹூ மேக் அ லிவிங் த்ரூ இன்ஸ்டாகிராம், த பிளாட்ஃபார்ம்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் வீடியோ இஸ் மோர் ஆஃப் அன் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போட்டு சம்பாதிக்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் என்ன நடக்குது, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஷிஃப்ட் ஆனனால இட் இஸ் பிகம் அன் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டுன்னு சொல்கிறாங்க. எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்னா த்ரெட் டு தியர் சர்வைவல்க்கே அது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஏன்னா இதில் தான் நாங்கள் சம்பாரிச்சிட்டு இருந்தோம் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணி, ஆனால் இப்போ வந்து வீடியோஸ்க்கு மாறினாலே இது எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னு நிறைய ஆர்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. மெனி ஆஃப் தீஸ் ஆர்டிஸ்ட் ஆர் ஃபோட்டோகிராஃபர்ஸ், இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர் கிராஃபிக் நாவலிஸ்ட் whose work isn't easily translated into videos. More and more, they are finding that audiences on Instagram aren't seeing their posts, their growth on the platform is stagnating and their reach is shrinking. So, நிறைய ஆர்டிஸ்ட் யார் இன்ஸ்டாகிராம்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ், இல்லஸ்ட்ரேட்டர்ஸ், வரைகிறவங்க, கிராஃபிக் நாவலிஸ்ட், இவங்கெல்லாம் தான். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க போஸ்ட் பண்ணி அதிலிருந்து அவங்க காசு சம்பாதிப்பாங்க இன்ஸ்டாகிராமில். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வீடியோஸ் ஆக்க முடியாது அவங்க ஃபோட்டோஸை. ஆனால் இன்ஸ்டாகிராம் இப்போது நிறைய வீடியோ பேஸ்டாக வந்துருச்சு. ஆனால் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் எப்படி அவங்க ஃபோட்டோ வீடியோ ஆக்கி அது யார் பார்ப்பா, அது ஆக்கவும் முடியாது, அது யூஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய
இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஆடியன்ஸஸ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க வந்து அவங்க போஸ்ட்டை பார்க்க மாட்டேங்கிறாங்க, பிக்சராக இருந்தால் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க க்ரோத்தும் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா யாருமே அவங்க போஸ்ட்டை பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஃபோட்டோஸ்ன்னு போட்டால் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க ரீச்சும் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிட்டிருக்கு. அதனால் அவங்க சர்வைவல்கே அது ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நிறைய ஆர்டிஸ்ட் ஃபீல் பண்ணுறாங்க. சம் யங் ஆர்டிஸ்ட் who might have gotten their starts on Instagram are now venturing to membership based photo sharing apps like VSCO and Glass. ஸோ சில யங் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு VSCO, Glass அப்படிங்கிற மற்ற ஆப்ஸ்க்கும் ஷிஃப்ட் ஆகுறாங்கன்றாங்க. அதர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் ப்ரொஃபஷ்னலி ஓரியன்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் பிஹான்ஸ் அண்ட் லிங்க்டின் ஆர் அதர் சோஷியல் மீடியா ஆப்ஸ் லைக் ட்விட்டர் அண்ட் டிக்டாக். ஸோ மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஹான்ஸ், லிங்க்டின் அப்படின்ற ஆப்ஸுக்கு மாறுறாங்க. சிலர்லாம் வந்துட்டு ட்விட்டர், டிக்டாக் அந்த மாதிரி ஆப்ஸுக்கு போகிறாங்க அப்படின்றாங்க. They now invest a majority of their energy in Twitter where they said it is easier to discern how well a post is performing. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் ட்விட்டருக்கு மாறிட்டு இருக்காங்க. டிசர்ன் அப்படின்னா ஃபைண்ட் அவுட்டுன்னு அர்த்தம். ஸோ முன்னாடி வந்துட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நிறைய பேர் இப்போ ட்விட்டருக்கு மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்விட்டரில் வந்து ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அவங்க போஸ்ட் வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லை பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படின்றத ட்விட்டரில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ நிறைய பேர் ட்விட்டருக்கு மாறிட்டு இருக்காங்கன்றாங்க. இன் அ ஸ்டேட்மெண்ட் மெட்டா செட் இட் கேர் டீப்லி அபவுட் ஆல் கிரியேட்டர்ஸ் இன்க்ளூடிங் ஆர்டிஸ்ட்ஸ். MN Ahmed, 26, developed a following of nearly 18,000 on Instagram by depicting South Asian faith and femininity in earth-toned illustrations. So இந்த MN Ahmed அப்படின்றவங்க வந்துட்டு 18,000 ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்காங்கன்றாங்க. ஸோ இவங்க வந்துட்டு சவுத் ஏஷியனில் வந்துட்டு earth toned illustrations. ஸோ earth toneனா என்ன, இந்த ப்ரௌன் கலர் அந்த மாதிரியான ஷேட்ஸில் வந்துட்டு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வரைஞ்சி சவுத் ஏஷியன் ஃபெய்த்து, அங்கே இருக்க ஃபெமினிட்டி, அங்கே இருக்க கல்ச்சர், அதை பற்றி அவங்க வந்துட்டு ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஆர்ட் மூலியமாகவே வந்துட்டு 18,000 ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த MN Ahmed என்ன சொல்கிறாங்கன்னா, she said she could not afford to ignore how Instagram had moved beyond photos and images. With these big changes, you fear that Instagram is no longer timeless, she said. It's going to phase out. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் தாண்டி இன்ஸ்டாகிராம் வேறு மாதிரி மாறிட்டுருக்குன்னு நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் பயப்படுறீங்க இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இட் இஸ் நோ லாங்கர் டைம்லெஸ் அப்படின்னா ஒரு மாறாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்ஸ்டாகிராம் மாறிடும்னு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, ஆனால் அந்த பயம் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு இவங்களும் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் தான் பண்ணுறாங்க, ஆர்ட் தான் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு இவங்களுக்கு நல்ல ரீச் கிடச்சிருக்கு. அதனால் உங்கள் பயம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபேஸ் அவுட் ஆயிரும்னா டிஸப்பியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நிறைய ஆர்டிஸ்ட் ஃபீல் பண்ணுறது என்னது, அவங்களோட சர்வைவல்கே வந்துட்டு அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிஸ்ட் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேசேஜ் டாக்ஸ் அபவுட் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் அதர் ஆப்ஸ். நிறைய இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மற்ற ஆப்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த பேசேஜ் வந்து டாக்ஸ் அபவுட் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் அதர் ஆப்ஸ். ஸோ இந்த ஹோல் பேசேஜே எதை பற்றி பேசுது அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஃபோட்டோஸ் பேஸ்டாக இருந்தது, இப்போ வீடியோஸ் பேஸ்டாக மாறிட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த ஹோல் பேசேஜ் பேசுது. அண்ட் ஹவு இட் அஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட், அதனால் ஆர்டிஸ்ட் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது இந்த ஹோல் பேசேஜ் பேசுது. லெட்ஸ் லுக் அட் த கொஷின்ஸ் தான். வாட் இஸ் த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த பேசேஜ்? சென்ட்ரல் ஐடியான தீம் என்னன்னு கேட்குறாங்க. லெட்ஸ் லுக் அட் த ஆப்ஷன்ஸ். Artists should adapt themselves to the new Instagram. Instagram is not as popular as TikTok. Instagram has moved beyond photos and images. Artists should look for better platforms. So theme என்னன்னா நம்ம பார்த்தோம். கடைசியாக நான் என்ன சம்மரைஸ் பண்ணேன்னா, இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸை தாண்டி வீடியோஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்குன்றது. இன்ஸ்டாகிராம் இஸ் மூவ் பியாண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இங்கே வந்துட்டு ஆர்டிஸ்ட் ஷுட் அடாப்ட் தெம்செல்ஸ் டு நியூ இன்ஸ்டாகிராம் இப்படி நம்ம எங்கேயுமே பார்க்கல. ஸோ புது இன்ஸ்டாகிராம் இந்த வீடியோஸ்க்கு ஆர்டிஸ்ட் தங்களை அடாப்ட் பண்ணிக்கணும் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்கல. இன்ஸ்டாகிராம் இஸ் நாட் இஸ் பாப்புலர் அஸ் டிக்டாக் மாதிரி இன்ஸ்டாகிராம் பாப்புலர் இல்லை அப்படின்றதையும் நம்ம பேசேஜில் எங்கேயுமே பார்க்கல. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் தப்பு. ஆர்டிஸ்ட் ஷுட் லுக் ஃபார் பெட்டர் பிளாட்ஃபார்ம்ஸ் தேடி ஆர்டிஸ்ட் போகணும் அப்படின்றதும் அந்த பேசேஜ் பேசலை. ஸோ இதுவும் தப்பு. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸை தாண்டி வீடியோஸும் வந்துட்டு வீடியோஸ் இப்போ வந்திருக்கு இன்ஸ்டாகிராம்லன்றதை பற்றி தான் இந்த பேசேஜ் பேசுது. அதுதான் மெயின் சென்ட்ரல் தீம் ஆஃப் த பேசேஜ். அடுத்த கொஸ்டின். ஃபார் ஆர்டிஸ்ட்ஸ் ஹூ மேக் அ லிவிங் ஆன் இன்ஸ்டாகிராம் த பிளாட்ஃபார்ம் இஸ் அன் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் பிகாஸ்
ஸோ ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டாக ஆகிடுச்சு. அவங்க சர்வைவல்கே, அவங்க வாழ்வாதாரத்தையே வந்துட்டு அது ஒரு டேஞ்சரில் கொண்டு போயிருக்கு இன்ஸ்டாகிராம் அப்படின்றாங்க. எதனால அப்படின்றது தான் கொஷின். they are getting fewer views on Instagram. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போடுறதுனால கம்மி வியூஸ் தான் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது கரெக்டான ஆப்ஷன். their work cannot be converted to videos easily. ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் ஃபோட்டோஸ் போடுறாங்கன்னா அதை வந்து வீடியோஸாக நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒரு ஃபோட்டோனா அது ஒரு ஃபோட்டோ, அதை வீடியோவை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். their work cannot be converted to videos easily. Third, their growth is stagnating and their reach is shrinking. ஸோ அவங்க இதனால என்ன நடக்குது, அவங்க growth வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அண்ட் ஆல்சோ அவங்க ரீச்சும் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. யாருமே அவங்க ஃபோட்டோஸை பார்க்கறது கிடையாது. எவ்ரிபடி ப்ரிஃபர்ஸ் ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ அவங்க growth வந்து ஸ்டாக்னேட் ஆகிடுது. ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். ஸோ ஆல் ஆஃப் த above. ஸோ த ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் த. இந்த 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். What inference can be deduced regarding Deb JJ Lee's professional engagement with Instagram over the past 7 years? So past 7 yearsல Deb JJ Leeயோட engagement Instagram கூட எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை வந்துட்டு முன்னாடி நம்ம இங்கே பார்த்தோம். 7 years later, Lee's relationship with Instagram has cooled, not because they no longer need social media to promote their art, but because the app has changed so much. 7 yearsக்கு அப்புறம் என்னாச்சு, இன்ஸ்டாகிராம் கூட அவரோட ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடுச்சு, ஒரு கம்மி ஆகிடுச்சு. எதனால அப்படின்னா அந்த ஆப் வந்து ரொம்ப மாறிடுச்சு. இட் ஹஸ் சேஞ்ச்ட் ஸோ மச் தட் இட் சீம்ஸ் டு ஹவ் ஸ்டாப்ட் வெல்கமிங் ஆர்டிஸ்ட். ஸோ ரொம்ப மாறிட்டனால ஆர்டிஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணுறது இல்லை முன்ன மாதிரி அப்படின்றனால இவரோட ரிலேஷன்ஷிப் வித் இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப பழைய மாதிரி இல்லை, கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன், this is the correct option because a discernible shift in attitude is observed attributed to alterations in the welcoming environment of Instagram. ஸோ இந்த வெல்கமிங் என்வாயன்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டாகிராம் முன்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டை வெல்கம் பண்ணுறது இல்லை, அதில் வந்துட்டு ஆல்ட்ரேஷன் நடந்திருக்கு. ஆல்ட்ரேஷனாக சேஞ்சஸ், பழைய மாதிரி இன்ஸ்டாகிராம் இல்லை, நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. பழைய மாதிரி ஆர்டிஸ்ட்டை வெல்கம் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன் சொல்லுது. அதை தான் நம்ம இந்த பேராகிராஃப்லேயும் பார்த்தோம். ஸோ தேர்ட் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். உங்கள் 24th, the word backlash used in the passage can be replaced with. ஸோ பேக்லாஷ்க்கான சினோனிம் கேட்குறாங்க. இங்கே எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு, ரிஸ்பைட், ரிப்ரைசல், ரெபட்டல், ரெஃப்யூசல். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ ரிஸ்பைட்னா ரிலீஃப் ஆர் ரெஸ்ட் பீரியட். ரிலீஃப் ஆர் ரெஸ்ட் பீரியட் தான் ரிஸ்பைட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரிப்ரைசல் அப்படின்னா கவுண்டர் அட்டாக். ரிப்ரைசல்னா கவுண்டர் அட்டாக். ரெபட்டல் அப்படின்னா to oppress by argument. நெக்ஸ்ட் ரெஃப்யூசல்னா ரெஃப்யூஸ் பண்ணுறது. ஸோ ரிஸ்பைட்னா ரிலீஃப் ஆர் ரெஸ்ட் பீரியட், ரிப்ரைசல்னா கவுண்டர் அட்டாக் பண்ணுறது, ரிபட்டல்னா டு அப்ரெஸ் பை ஆர்கியூமெண்ட் பண்ணியே இன்னொருத்தங்களை வந்துட்டு இது பண்ணுறது, ரெஃப்யூசல்னா ரெஃப்யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் பேக்லாஷ் அப்படிங்கிறதுக்கு வந்து எது கரெக்ட் அப்படின்னா, பேக்லாஷ்னால் என்ன, நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டு பேக்லாஷ் பண்ணாங்க, இன்ஸ்டாகிராம் எங்களுக்கு பழைய மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ கவுண்டர் அட்டாக். ஸோ வீடியோஸ்க்கு மாறினால ஆர்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க ஆர் ரிபெல் பண்ணாங்க, எங்களுக்கு பழைய மாதிரி வேணும் அப்படின்னு. ஸோ பேக்லாஷ்க்கான சினோனிம் வந்து ரிப்ரைசல். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statements cannot be inferred from the passage? ஸோ இதில் எது தப்பான ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. Instagram was once a destination for beautiful, funky, vibrant images. ஸோ முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான இமேஜஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இன்ஸ்டாகிராம் இருந்தது. ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Instagram has launched features to encourage people to make videos together. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து 2 பேர் சேர்ந்து வீடியோஸ் பண்ணலாம், இதுவும் நம்ம பார்த்தோம். this is a correct statement. Artists feel that they cannot make out how a post is performing on Twitter. ஸோ இது வந்து ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். இங்கே என்ன சொல்கிறாங்க, ட்விட்டரில் வந்துட்டு அவங்க போஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஆர்டிஸ்டால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றாங்க. ஆனால் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து ட்விட்டருக்கு மாறுறாங்க. ஏன்னா ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசேஜில் பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ விச் cannot be inferredன்னு கேட்குறனால
இதுதான் வந்து ஆன்சர் தேர்ட். ஸோ கடைசி ஆப்ஷன் பார்க்கலாம். ஆர்டிஸ்ட் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் ப்ரொஃபஷ்னலி ஓரியன்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் பிஹான்ஸ் ஆர் லிங்க்டின். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் ஆர்டிஸ்ட் போகிறாங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து அப்படின்னு சொல்லி இது நம்ம பார்த்தோம். இதுவும் ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இங்கே தப்பான ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா அது சி. So we have looked into passages 4 and 5 today. Hope you all understood how to solve a reading passage, how to read it, synonyms வந்து அதை எப்படி வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அந்த இடத்துல எந்த வேர்ட் ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ how to eliminate the wrong optionsங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.